சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப் எப்படி இருக்கும்? எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம பிளேயிங் 11ல பார்க்கலாம்? ஸோ அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்க குடுங்களேன். ஒரு லைக்க தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே நம்ம வீடியோ ஃபர்தரா கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி கேகேஆர் டீமை பத்தி ஒரு சின்ன ரூமர் கிளம்பி இருக்கு. அது என்னன்னு நம்ம சட்டுப்புட்டுன்னு பார்ப்போம். நம்ம அஜின்கியா ரஹானேவே அவங்க கேப்டனா அப்பாயின்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு சின்ன ரூமர் வந்திருக்கு. ஆமாம் கைஸ், என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூவ் தான். ஆனால் இன்னும் இது ஒரு ரூராகவே தான் இருக்குது. அஃபிஷியலாக இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ அஃபிஷியல் நியூஸ் வந்தோட நம்ம சேனலில் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போது நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங் லைனப்பை பற்றி பார்ப்போம். 1 to 6 ஓவர், 1 to 6 ஓவர் வரைக்கும் பவர் பிளே. ஸோ பவர் பிளேயில் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்விங் பண்ணுற ஒரு பவுலர். அப்படி நம்ம யார் நம்ம டீமில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலீல் அகமது இருக்கார். அவர் எப்போவும் எல்லா மேட்சும் அவருக்கு கையில் தான் ஓப்பனிங் பவுல் கொடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் செகண்ட் யாருன்னா நம்ம அன்ஷுல் கம்போஜ். இவங்க 2 பேரும் சேர்த்து 3 ஓவர் போடும்போது பவர் பிளே முடிஞ்சிடும். ஓகே, பவர் பிளே முடிஞ்ச பிறகு தான் நம்ம ஸ்பின் அட்டாக். நம்ம ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் நூர் அகமத், இவங்க 3 பேரும் ஸ்குவாடில் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு 3 பேருக்கும் நம்ம 6 to 14 ஓவர்ஸ் வரை நம்ம இவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நம்ம சிலப்போ நம்ம ரவி அஸ்வின் 4 ஓவர் போடுவார், ஜடேஜா 2 ஓவர் போடுவார், நூர் அகமத் 4 ஓவர் போடுவார். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நூர் அகமத் மிடில் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவரை 10 கோடி கொடுத்து தூக்குறாங்கன்னு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் எல்லாம் சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நூர் அகமத் 4 ஓவர் போடுவார், அப்புறம் ரவி அஸ்வின் 4 ஓவர் போடுவார். நம்ம ஜடேஜா 1 or 2 ஓவரில் ஸ்டாப் பண்ணிடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம 16 ஓவர் டு நம்ம 20 ஓவர் வரை டெத் ஓவர். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரண்ணா இருக்கார். பத்திரண்ணா கூட சேர்ந்து பவுலிங் போடுறதுக்கு நேத்தன் எல்லிஸ். ஆமாம், அவர் செம்மையாக சேப்பக் விக்கெட்டில் அவரோட கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோ ரன்ஸ் எல்லாம் சூப்பராக ஈடுபடும். அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் அவரை தூக்கியிருக்காங்க. யார்க்கர்ஸ் போடுற எபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து டெத் ஓவரில் கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.